வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 13:12-13 வசனங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். நம் தேவன் நல்லவர். அவர் என்ன சொல்லி கையை வைத்தாரோ அது அப்படியே நடந்தது. ஆமென். அப்படி என்றால் நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார். அது அப்படியே நடக்கணும்னா அவர் என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. யார் கையை வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அவர் நாமத்தை விரும்புறவங்க சத்தமா சொல்லுங்க. என்ன தொட்டுருங்கப்பா. ஹல்லேலூயா. என்ன சொல்லி கையை வைத்தாரோ அவர் கை வைத்தால் போதும். இன்னைக்கு நமக்கு பெரிய செய்தி கொடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆனா செய்தியெல்லாம் பெரிய செய்தி தான். கொஞ்சம் வேகமாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி பகிர்ந்து கொண்டு செபிக்க விரும்புகிறேன். அவர் கை வைத்தால் போதும். அவருடைய கையில நம்முடைய எல்லாமே இருக்கிறதுனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். அடங்கியிருங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இருந்த ஸ்தானத்தில் இருந்து 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது. அந்த பார்வை அவளை இழுக்கிறது. இங்க 3 காரியம் இருக்கு. பார்க்கிறார், பேசுறார், கை வைக்கிறார். இயேசு அவளை கண்டு 18 வருஷமா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறவளுக்கு இப்பொழுது ஒரு அழைப்பு வருது. வா, ஃப்ரெண்ட்ல வா. எங்க வரணும் வா. அவர் கை நீட்டும் போது அந்த கைக்கு கீழே நான் இருக்கிற இடம் வரைக்கும் நான் வந்துட்டேனா அடுத்த செகண்ட் நடக்கிற காரியம் அவர் தமது கையை என் மேல வைப்பார். நான் எங்கே இருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் எங்கே இருக்கிறேன்? நான் எங்கே இருக்கிறேன்? சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 50-51 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ அந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நீ வரணும். என் தேவன் எதிர்பார்க்கிற இடத்துல நான் வரணும். அவர் கை கீழே நான் இருக்கணும். அவர் கை மேல இல்ல. அவர் கை என் மேல இருக்கணும்னா நான் தாழ்ந்து கொடுக்கணும். நான் குனிந்து கொடுக்கணும். நான் என்னை அர்ப்பணிக்கணும். நான் என்னை வெறுமையாக்கணும். இந்த ஸ்திரீ இனி குனிந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இதுக்கு மேல குனிய முடியாது. அதற்காக நான் அப்படியே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிற தாழ்மை நம்மில் வெளிப்பட்டா கையை உடனே வைப்பா. அல்லேலூயா. எவ்வளவும் அப்படித்தானே இருக்கு. நிமிர, அதாவது சிந்தையில கூட பெருமைய நினைக்காத. நல்லதான். பைபிள்ல தாழ்மையை சொல்லும் போதெல்லாம் மனத்தாழ்மைன்னு வரும். மனத்தாழ்மைன்னு வரும். வெளியே தாழ்மையா என்னை காண்பிப்பது கொஞ்ச நேரம் போதும். சிம்பிளான ட்ரெஸ்ஸை போட்டு காலில் செருப்பு போடாம முடிய கொஞ்சம் இப்படி விட்டு இங்க விட முடியாது. ரொம்ப சிரிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே சோகமா இருந்து அப்படி இதெல்லாம் ரொம்ப ஈஸி. மனத்தாழ்மை.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அதான் மனத்தாழ்மை. எவ்வளவு நிவர முடியாத நல்ல விளைஞ்ச பயிர் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பணிந்து தான் கிடக்கும். இயேசு அவளை கண்டு அவளிடத்தில் போய் அப்படி இல்லை, அவளை அழைத்து. சகைவை கண்டு சகைவே இயேசுவும் மரத்துக்கு மேல ஏறி நான் அவனை தொட்டுட்டேன் அப்படி இல்லை, நீ சீக்கிரமா இறங்கி வா. ஹல்லேலூயா. அவர் என் மேல கை வைக்கணும்னா அவர் பார்க்கிற இடத்திலையும் அவர் விரும்புகிற நிலையிலும் நான் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நல்ல கேளு சபையே, நல்ல கேளு சபையே. அவர் கை வச்சா மட்டும்தான் விடுதலை. அவர் கை வைத்தால் மட்டும்தான் நம்மளால நிமிர முடியும். நம்மளால 1-2 வருடம் அந்த சபையிலே அவள் இருக்கிறார். இயேசு கண்டு அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி தமது கைகளை அவள் மேல் வைத்தார். 18 வருடம் கழித்து அவள் எழுந்தாள் என்றல்ல, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் நாம் வரும்போது நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே என்னை தொடுவீராக, என்னை தொடுவீராக, என்னை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவோ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம் மேல இருக்குமானால் எதிர்காலத்தை குறித்த பயம் அங்க போயிரும். ஆமா, எல்லா பயமும் போயிரும், எல்லா பயமும் போயிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 109வது சங்கீதம் 27வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. சுத்தி இருந்து நிறைய பாக்குறாங்கப்பா, நிறைய பேசுறாங்கப்பா, நிறைய நினைக்கிறாங்கப்பா. அவங்க நினைக்கிறது, அவங்க பேசுறதெல்லாம் அவமாகி நீர் நினைக்கிறது என் வாழ்க்கையில வெளிப்படும் போது அவங்க எதை அறிவாங்க தெரியுமா? இது கர்த்தருடைய கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும். ஹல்லேலூயா. அதனால உங்க கையை என் மேல வைங்க ஆண்டவரே. இப்படி ஜெபித்த அதே தாவீது சொல்லுகிறான், முன்னும் பின்னும் அவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி கைகளை என்ன செய்கிறாரா? வைக்கிறார். ஏன் முன்னாடியும் பின்னாடி நெருக்கி வைக்கிறார்னா அந்த இடத்துல கொண்டு வருவதற்கு, தாவீதை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. ஆமென். என்னை அவர் அவருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க இங்க வந்து தேவ சமூகத்தை உட்கார்ந்து ஆராதிக்கிறீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எங்க நெருக்கணுமோ அங்க நெருக்கினார். அவர் இப்படி கையை நீட்டும் போது நான் இதுல இருக்கணும். அதாவது யாக்கோபு வந்து ஒரு இடத்துல கல்லெடுத்து வைத்தான் என்பது யாக்கோபு, அது ஒரு படிக்கும் போது சாதாரணமா இருக்கும். இல்ல, யாக்கோப ஒரு இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அவன் இப்படி பார்க்கும்போது அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். இப்ப யோனாவுக்கும் மீனுக்கும் பிரச்சனை வேற. யோனாவுக்கு மீன் பிரச்சனைன்னா கர்த்தர் மீனுக்கு கட்டளை இடும் போது அந்த மீன் கூடவே டிராவல் பண்ணி இருக்கலாம். எதுக்கு கூட? கப்பல் கூட. இவன் வேற தூங்கிட்டு இருக்கான், எனக்கு வேற கட்டளை பிறந்துட்டு எந்த இடத்துல தூக்கி ஏன்னா மீன்களுக்கு கட்டளை இட்டாருண்டல்ல, மீனுக்கு அந்த குறிப்பிட்ட மீன் தான் விளங்கணும், அந்த குறிப்பிட்ட மீன் வாயில தான் அந்த வெள்ளிக்காசு இருக்கணும். ஏன்னா அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிதான், அல்ல சாத்தியமே கிடையாது. இங்க கடல் கொந்தளிக்கும் போதே யோனா எழும்பி இருந்தா இந்த மீனுக்கு அலைச்சல் குறைவா இருந்திருக்கும். அவர் லோயர் பர்த்ல சுகமா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். வா வச்சுக்கிற
சொல்லும். விழுங்கதான் சொன்னாரே தவிர ஏப்ப விட சொல்லல. அதனால அது விழுங்கிட்டு இருக்கு. இப்போ அவனால அதுக்கு நிம்மதி போச்சு, அவனால கப்பல்ல இருந்தவங்க நிம்மதி போச்சு, அவனால கடல்ல இருந்ததுக்கு நிம்மதியும் வழி மாறி போனா நம்ம எங்க போறோமோ அங்க இருக்கிறவர்களுக்கு நம்மளால நிம்மதி போயிரும். ஆமென். வரல. இப்பதான் சிலர் பார்க்கறாங்க, ஓஹோ இதனாலதான் நம்மளை பார்த்தாலே சிலருக்கு ட்ராக் மாறிட்டோன்னு வைங்களேன், நம்ம எங்க போனாலும் நம்மளால நிம்மதி போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொண்டு வந்து நிறுத்திட்டார் பாத்தீங்களா? அவர் இப்படி கையை நீட்டும் போது ஸ்திரீயை கண்டு வா அப்படிங்கிற, ஆண்டவரே வா. கைகளை வைத்து அவர் கை வைத்தால் போதும். இன்னைக்கு உள்ள வேர்டு தான். நீங்க கை வச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க கை வச்சிட்டீங்கன்னா போதாண்ட. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மா கூடாததேதும் இல்லை. பாடுங்க. உங்க கூறுகவில்லை, உம்மா கூடாதது. ஆமென். உம்மால் கூட. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கை வச்சிட்டார்னா என்னுடைய 18 வருட பிரச்சனை சால்வ் ஆயிரும், என்னுடைய 38 வருட பிரச்சனை சால்வ் ஆயிரும், என்னுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். என் ஆண்டவர் கை வைத்தாலே போதும். இந்த நம்பிக்கை இருந்தாதான் ஆண்டவர்கிட்ட இது விண்ணப்பமா வைக்க முடியும். யவீருவுக்கு இந்த நம்பிக்கை இருந்ததுனால மார்க்கு 5:23 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைக்கிறாளா இல்லையா என்று பார்ப்போம் என்றல்ல, பிழைப்பாள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் அவனோடே கூட போனார். நீங்க வந்து பிள்ளை மேல அவர் வந்து கைய வைக்க அவரிடத்துல, அவர் பாதத்துல கிடக்கிறார். யாரு? ஜெப ஆலய தலைவன். அங்க வந்து எப்படி கூப்பிட்டுருக்கணும்? நான் தான் இந்த சர்ச் லீடர், நீங்க வந்து கொஞ்சம் கையை வச்சிட்டீங்கன்னா, கையை வச்சிட்டேன்னா பெயரு இப்படிலாம் சொன்னா அவர் கையை வைக்க மாட்டார். ஆமென். ஜெபாலய தலைவன் அழுறான். ஒரு அழுக சத்தம் கேக்கு, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. ஒரு அழுக சத்தம் கேக்கு, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள் என்று 24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு பின் சென்று அவரை இப்படியெல்லாம் நெருக்கிட்டு இருக்கும் போது காலில் விழுந்து ஒருத்தன் அழுதுட்டு இருக்கிறான். ஆமென். எதுக்கு தெரியுமா? கைய வைக்க. எப்படி நெருக்கி இருப்பாங்க? இது நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். உண்மையாகவே இப்ப இயேசு வந்துட்டாருன்னா எல்லாரும் கேட்போம், எங்க வீட்டுக்கு வாங்க, வாருமையா போதகரே, எல்லாரும் கேட்போம். அந்த பாட்டு பாடி கேட்க மாட்டோம், ஆனா நமக்கு தெரிஞ்ச மாதிரி கூப்பிடுவோம். யாருங்க கூப்பிட மாட்டோம்? இயேசு வந்துட்டாருன்னா எங்க நாங்க ஏமாத்துறோங்க. வெளியே எங்கேயாவது மீட்டிங் போகும்போது மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் எங்க வீடு இந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் இருக்கு, வந்துட்டு பாங்க, இந்த ரோடுக்கு அந்த சைடு தான் இருக்கு. நாங்க வர்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் நாங்க வரணும்னு விரும்பி 4 பேர் சுத்தி நின்று நெருக்கும் போது எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பாங்கல்ல, இயேசுவே வாங்க வாங்க வாங்க. யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா? காலில் விழுந்து அழுறவன். அவர் எதுக்கு கூட போறார் தெரியுமா? கைய வைக்க, கைய வைக்க. ஏன்னா அவனுக்கு அங்க அங்க உயிர் போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இங்க முதுகு பெண்டாயிட்டே இருக்கு, பெண்டாயிட்டே இருக்கு. அவர் கைய வச்சிட்டாருன்னா, உலக பிரகாரமான டாக்டர் சொல்லுகிற ஒரு 1/2 hourக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி செத்துருப்பாங்க. நீ ஒரு
ஒரு இப்படி நார்மலா சொல்லுவாங்க. ஒரு ஒரு half an hour முன்னாடி அவர் அப்படி சொல்ல மாட்டார். அவரை பார்த்து நாம சொல்லுவோம், நீங்க 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாடே. அவனை எங்க வச்சிருக்கிறீங்க? ஆமென். அவனை வைத்த இடத்தை காட்டுங்க. அவரால் கூடாதது ஒண்ணுமே. அவர் கையை வைக்கணும். அவர் சபையே அவர் இப்படி கையை வைக்கிற இடத்துல நான் இருக்கணும். என்ன அவர் பார்க்க விரும்புறா. ஆமென். அவருடைய கரத்திலே என்னெல்லாம் இருக்கிறது, ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே கர்த்தர் கையை வைத்த போது அந்த 11வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு, அவள் இந்த பலவீனத்துக்கு பின்னாடி ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு ஆவி இருக்கிறது. அதாவது நார்மலா சிக்காகிறவங்க உண்டு. நார்மலா நம்ம சிக்காவோம். கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா சிக்க. எனக்கெல்லாம் தண்ணி மாறிட்டுனாலே முடிஞ்சு, உடனே அங்க வந்துடும். ஒரே பாட்டு தான். நார்மலா சிக்காவோம். நார்மலா சிக்காறது உண்டு. இப்போ நார்மலா சிக்காகும் போது சளி வந்துட்டுனா என்ன பண்ணுவோம்? ஆவி பிடிப்போம், சில டேப்லெட் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நார்மலாக அது ஹீல் ஆகிரும். ஆனால் அந்த பலவீனத்தின் ஆவி பிடிச்சு சிக்காறது உண்டு. ஸ்கேன் எல்லாம் பார்த்தா ஆளை பார்த்தா அப் நார்மலா இருப்பாங்க, மீதி எல்லாம் பார்த்தாலும் நார்மலா இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன வெளிப்படணும் தெரியுமா? வல்லமை வெளிப்படணும். ஆண்டவருடைய கரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். அடுத்த வார்த்தை, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கை வைக்கிறார் தெரியுமா? அந்த கையில என்ன இருக்கு தெரியுமா? சத்துவம். சத்துவம் எதற்கு தெரியுமா? என்னை பலப்படுத்த. வல்லமை எதற்கு தெரியுமா? எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளையும் அவமாக்க. அப்ப என் மேல அவர் கை வைக்கும் போது நான் பலப்படணும்னா எனக்கு சத்துவம் தேவை, நான் நிமிரணும்னா எனக்கு அவருடைய வல்லமை தேவை. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இவளுடைய கூன் மாறணும்னா அவளுக்கு சத்துவம் தேவை. அந்த பலவீனத்தின் ஆவி போகணும்னா அங்க என்ன வரணும் தெரியுமா? அவருடைய வல்லமை தேவை. ஆமென். ஸ்ட்ரெங்த் அண்ட் பவர். பவர், வல்லமை, அதிகாரம். எல்லா அதிகாரம் அவருக்கு கீழே இருக்கிறது. 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள்ள இருந்தது. அவைகளை விரட்டுவதற்கு இயேசுவுக்கு 6000 வார்த்தைகள் தேவைப்படவில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வல்லமை உள்ளவருடைய கரம் என் மேல, என் குடும்பத்தின் மேல இருக்குமானால் எந்த ஆவிக்கும் அங்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சில போற உங்களுக்கு யுத்த மாம்சத்தோடும். நல்ல புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, உங்கள் பாதை சரியாய் இருக்கிறது என்பதின் அடையாளத்தில் ஒன்றுதான் நீங்கள் சந்திக்கிற போராட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாதை சரியாய் இருக்கிறது என்பதின் அடையாளம் தான் நீங்கள் சந்திக்கிற போராட்டம். கானானில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு யாக்கோபு புறப்பட்டுகிறான். கானானை நோக்கி பயணிக்கிறான். அப்பாவை நோக்கி பயணிக்கிறான். அப்பா வீட்டை நோக்கி பயணிக்கிறான்.
அதுவரை பிரச்சனை பண்ணாத லாபான் எழுந்து பின்னாடி வரான். அதுவரை தேடி வராத ஏசா எழுந்து முன்னாடி வருகிறான். ரீசன் என்ன? ரீசன் ஒன்றுதான். லாபானுக்கு ஒரு ரீசன் இருக்கு சொல்றதுக்கு, ஏசாவுக்கு ஒரு ரீசன் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ சரியா டிராவல் பண்ற. ஹல்லேலூயா. நான் அவருடைய அடிச்சுவடுகளில் என் கால்கள் நிற்குமானால், அவர் நியமித்த பாதையிலே தான் நான் பயணிக்கிறேன் என்றால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆவிக்குரிய போராட்டம் ஒரு ஆவிக்குரியவனுக்கு உண்டு. எனக்கு அப்படி ஒரு போராட்டமுமே இதுவரை நான் சந்திச்சதே கிடையாதுன்னு சொன்னா சம்திங் ராங். ஆவிக்குரிய போராட்டம் என்ன தெரியுமா? எங்கிருந்து ஆரம்பிக்க தெரியுமா? பிரேயர் பண்ண முடியாம ஆகும். இங்கதான் முதல் பிரச்சனை என்னன்னா, பிரேயர் பண்ண முடியாம. உங்களுக்கு முடியாது. நீங்க ஜெபத்தில் ஆனா உட்கார்ந்து இருப்பீங்க 1 hour. அந்த இடத்துல நம்ம கடிந்து கட்டணும். கர்த்தருடைய வல்லமை அங்க வெளிப்படும். ஆமே. ஆண்டவர் கை வைத்த போது வல்லமையும் சத்தியம் அந்த கையில. என் கையில என்ன இருக்கோ, என் கை ஃபுல்லா இங்குன்னு வைங்களேன். நான் ஒருத்தங்களுக்கு மேல கை வச்சா அவங்க மேல என்ன ஆயிரும்? பிங்க் ஆயிருமா? இங்காயிரும். ஆமாவா இல்லையா? என் அப்பா கையில வல்லமையும் சத்துவமும் இருக்கிறது. அந்த கைய என் மேல வச்சிட்டாருன்னா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கை வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆண்டவரே கைய வச்சிருங்க, ஆண்டவரே கைய வச்சிருங்க, ஆண்டவரே இன்னும் நான் நெருங்கி வரேன். இன்னும் ஒரு ஸ்டெப். இந்த ஜூலை மாதத்துல 1ஆம் தேதி முதல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இன்னைக்கு புதுசா இந்த வார்த்தை அப்படியா, இதான் இந்த மாத வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களும் உண்டு. இன்னும் 2 ராஜாக்கள் 3 விட்டு விலகாதவர்களும் உண்டு. வந்துட்ட ஜூலை எப்போ வந்துச்சு? அது முதல் ஆராதனைக்கு வந்துச்சு. நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ கை வைக்கிற இடத்துல நான் இருந்துட்டேனா, அவர் கையை வச்சிட்டார்னா எனக்கு என்ன கொடுக்கப்படுகிறது தெரியுமா? அந்த கரத்திலிருந்து வருகிற சத்துவம் என்னை பலப்படுத்தும், வல்லமை என்னை நிமிர பண்ணும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவருடைய சத்துவம் என்னை பலப்படுத்தும், அவருடைய வல்லமை என்னை நிமிர பண்ணும். அவருடைய சத்துவம் என்னை பலப்படுத்தும், அவருடைய வல்லமை என்னை நிமிரப்படும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம். அப்போ நம்முடைய கூடாரத்தில் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும் போது நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய சத்துவமும் இருக்கும். இதை மேற்கொள்ள ஒரு ஆவி உள்ள வருமா? ஏன் வருது? ஆமே. சரி, வந்துட்டு வீட்டுல போராட்டம் பிரச்சனை, நான் எதுக்கு காத்திருக்கணும்? நீ ஜலப்பிரவாகத்தில் இருந்தாலும் அவரால் உயரத்திலிருந்து கை நீட்டி ஒன்ன தொட முடியும். சபையே, அவர் ரெடியா இருக்கிற என்னை எப்போ கூப்பிடுவார். நல்ல கேளுங்க. எவ்வளவு நிமிர முடியாத கோணிக்கு கண்ணு தெரியும், ஆனா என்ன செய்ய முடியாது. அப்ப அவ எதை ஷார்ப்பாக்குவா தெரியுமா? காது ஷார்ப்பாக்குவா. நமக்கு நம்ம லிசன் பண்றதை விட இந்த கண்ணு தெரியாதவங்க லிசன் பண்ற கெப்பாசிட்டி என்பது, அவங்க லிசன் பண்றது மாத்திரமல்ல, அது ஞாபகம் மனசுலயும் வச்சிருவாங்க.
ஒருத்தங்க, ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி இல்லை இன்னொருத்தங்க ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பேசிட்டு நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி வைக்க போகும்போது, ஐயா உங்கள் நம்பர் தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி நான் நம்பர் தரேன், எப்படி நீங்கள் நோட் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் ஸ்பீடாக சொல்லி விட்டுட்டேன். சரி ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, தேங்க்ஸ் சொல்லுங்க என் நம்பரை. கட கட கடான்னு அடிக்கிறாங்க. நானே என் நம்பரை படிக்க 1 மாதம் ஆச்சு. நான் இப்படியே சொன்னேன் அவங்கள்ட்ட, உங்களுக்கு தனி கிருபை இருக்குமா? 18 வருஷம் ஆலயத்தில் வரவா எதை திறந்து வைக்கிறா தெரியுமா? காத காத இப்படியே இருப்பா, இப்படியே இருப்பா, இப்படியே இருப்பா. திடீர்னு ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே வா, கட 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 கடான்னு ஓடி வர. ஆமே, இது நம்ம எவ்வளோ கூப்பிட்டாலும், இப்போ சவுண்ட் ரூமில் கூப்பிட்டேன் பார்த்தீங்களா கையை காட்டி, இது எவ்வளோ கூப்பிட்டாலும் ஒன்னதான் கூப்பிட்றாங்க. திறந்திருக்கணும் காது, செவிகளை. ஆண்டவரே என் செவிகளை. ஃபாதர் பாடி இருக்கிறார்கள், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். நடக்க வேண்டிய காரியம் குடும்பத்துல நடக்க வேண்டிய காலத்துல நடக்கலைன்னா ஒரு ஆவி வந்து தடையா நிக்குது. அது துரத்தப்படணும் இந்த மாசம். ஆமே. சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை சுதந்திரிக்க முடியாம தடையா இருக்குன்னா சில ஆவி வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு. கர்த்தர் கைய வைக்க சித்தம் கொண்டான். நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா இந்த வேர்டுல ஆரம்பத்தில் எடுத்து வைத்தது வேற ஒரு வார்த்தை. அதை மெடிடேட் பண்ணி அதுல பலன் கொண்டு, அப்போ இதுதான் புதிய வாசத்துக்கு ஆண்டவர் தர போறாருன்னு சொல்லிட்டு அதுக்கான செய்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வேர்டை வச்சு பேசுறார். ஆமென். எப்படி பேசுறாருன்னா, அது நியூ இயர்ல, இது 1ஆம் தேதி காலையில சொல்லியிருப்பேன். நீ ஏமா 18 வருஷம் ஆச்சு இன்னும் நிமிரல? அவர் கை வைக்கல, அவர் கை வைக்கல, நான் நிமிரல. எப்ப நிமிருவ? அவர்கிட்ட கேளு. அவரை கைய வைக்க சொல்லு, நான் நிமிருவேன். ஒரு இரவு 12 மணிக்கு இப்படி ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் போது புரிந்து கொண்டேன், ஆண்டவர் அநேகர் மேல தமது கையை வைக்க விரும்புறார். எத்தனை பேரு எனக்காக தான் இந்த வார்த்தையை கருத்து தந்திருக்கிறார் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அந்த கரத்துல வல்லமையும் சத்துவமும் உண்டு. நான் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் இன்னைக்கு என்ன தொடரும், என்ன கூப்பிட்டு என் மேல அவங்க கைய வச்சிட்டீங்கன்னா உடனே நடக்கும்பா. எத்தனையோ பேர்ட்ட எத்தனையோ காரியங்களை சொன்னோம், ஏதாவது உடனே நடந்துச்சா? எத்தனை பேர்ட்ட எத்தனை காரியத்தை சொல்லி இருக்கிறோம், ஏதாவது நடந்துச்சா? இல்ல. எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்கு நமக்காக கை நீட்டி இருக்கிறாங்க, ஏதாவது உடனே நடந்துச்சா? இல்ல. ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்டாலே அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு வாங்க. ஏன்னா உடனே கொடுத்தா ஒருவேளை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும்னு நினைச்சிட்டாங்கன்னா, நாளைக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லலாம், 2 பேர்கிட்ட மறிச்சு உங்கள்கிட்ட ஒன்னும் மறிக்கல, இவங்க 2 தடவை மறிஞ்சு நம்ம எத்தனை பார்த்திருப்போம். அது நாங்க. ஆமே. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா நாங்க 2 பேர்கிட்ட ஏதாவது பாப்போம், 4 பேர்கிட்ட கேட்டுட்டு நான் ரொம்ப பாடுபட்டேன்பா உடனே. இவர் அப்படி கிடையாது. இவர் செய்யறதுக்கு டைம் ஆகும். செஞ்சிட்டாருன்னு வைங்களேன், எப்போ முடிஞ்சு, இது எப்போ முடிஞ்சது? அதனாலதான் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா. கையை வச்சுட்டா அந்த வல்லமையும் சத்துவம்
ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு சில காரியத்துக்கு சத்துவம் தேவை. ஆனா சில காரியத்துக்கு சத்துவம் மட்டும் போதாது. அவருடைய பவர் அங்க இருக்கணும், அவருடைய வல்லம் அங்க இருக்கணும். ஓரா பா லா பா தாடா ரா பா சே மா மா கரா. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. கொடியவன் நற்று போனானே, எல்லை எல்லாம் சந்தோஷம் தானே, நம்ம எல்லை எல்லாம் சந்தோஷம் தானே. ஹல்லேலூயா. கொடியவன் நற்று போனானே, எல்லை எல்லாம் சந்தோஷம் தானே, நம்ம எல்லை எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாடிட்டு இருக்கலாம். மோசேயை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ உன் கையை நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆமென். நீட்டி பிளந்து விடு. மோசேயை கையை நீட்ட சொல்றார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க கையை நீட்டினது யாரு? மோசே. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாடினாங்க தெரியுமா? யாத்திராகமம் 15:12 நீருமது வலது கரத்தை நீட்டினீர். யாத்திராகமம் 14:16 கர்த்தர் மோசேட்ட சொல்றார், உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. யாத்திராகமம் 15:12 இஸ்ரவேலர்கள் பாடினாங்க, நீருமது வலது கரத்தை நீட்டினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. மோசே எங்க இருந்து கையை நீட்டினான்? தரையிலிருந்து. கர்த்தர் எங்க இருந்து கையை நீட்டினார்? மேல என்ன? வானத்திலையா? கர்த்தர் எங்க இருக்கிறார் இப்போ? ஆமே. சில பரலோகம் வரைக்கும் எங்க இருக்கிறார்? மேக ஸ்தம்பத்துல. அவர் இறங்கி வந்தாலும் நீங்க ஏத்தி விடுறீங்களே. மேக ஸ்தம்பத்துல, அக்கினி ஸ்தம்பத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே இந்த ரெண்டு வார்த்தையும் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார். 63:12 அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு, மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே தமது மகிமையின் புயத்தினாலே. மேக ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் எப்படி கையை நீட்டினார்? மோசையை நீட்டுன்னு சொல்லும் போது உங்களை நேர கன்னியாகுமரி கடல்ல கொண்டு போய் நிறுத்துகிறார். நிறுத்திட்டு நீ இந்த சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொல்லும் போது எத்தனை பேர் கை நீட்டுவீங்க? ஆமென். நாங்க கன்னியாகுமரியில் போய் கை நீட்டுறதே மீன் வாங்குறதுக்கு தான். எத்தனை பேர் கை நீட்டுவோம்? இங்க வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி. மோசே கை நீட்டும் போது அங்க நடக்குது பாருங்க. இது எப்படி சாத்தியாச்சுன்னா, ஒரு பையன் ஓடிவா, ஓடிவா. மோசேயின் வலது கையை கொண்டு முன்னாக இருந்த மேக ஸ்தம்பம் விலகி பின்னாக போச்சு. அங்க திரும்பினல்ல, முன்னாடி இருந்த மேக ஸ்தம்பம் விலகி பின்னாக போச்சு. இந்த கையில ஒண்ணும் கிடையாது, இருக்கடா. அங்க திரும்பி, இந்த கையில ஒண்ணும் கிடையாது. ஆனா அவருடைய கையில என்ன இருக்கு? வல்லமையும். மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால. இந்த கையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இந்த கையில அவருடைய கையை வச்சா நடக்காதது நடக்கும், சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கையை உயர்த்துங்க. இந்த கையில ஒண்ணும் கிடையாதுப்பா, ஆனா உங்க புயம் என் கையை பலப்படுத்தும். ஆமென்.
அதனாலதான் என் கை சாமர்த்தியம்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா சொல்லி முடிஞ்சு. ஆமே. கைய பாருங்க, இப்படிங்க ஒண்ணுமே இல்லை. இந்த கையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. மோசேயின் கையின் மோசே கை என்னன்னு அறியணும்னா 17ஆம் அதிகாரத்தில் தெரியும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். சமுத்திரம் இங்க இருந்து அங்க பிளக்கிறது வரை மோசே நீட்டிட்டு நிக்கணும். அந்த இடத்துல ஆரோனும் ஊரும் வரல. அந்த இடத்துல மோசேயின் கை எந்த கை பிடிச்சிருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமா உண்டு. உங்க முன்னாடி நிக்கிற சவால்கள், உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் கர்த்தர் உங்க கையை பிடிச்சு கர்த்தர் அதை மேற்கொள்ள வைப்பார். ஆமே. எப்படி தாவீதின் கையை பிடித்து கோலியாத்தை விழ வைத்தாரோ, எப்படி தாவீதின் கையை பிடித்த ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ன? என் கை அவனோடு உறுதியா இருக்கும். தாவீது உன் மேல நான் கையை வச்சதுதான். கோலியாத்தை பார்த்த உடனே கை எடுக்கிறதுக்கு நான் அண்ணன் கிடையாது, நான் அப்பா கிடையாது. நான் அண்ணன் கிடையாது, அப்பா கிடையாதுன்னு யாரு? பூமியில இருக்கிறவங்க. தாவீது போனானே, அண்ணன் வந்து கெஞ்சினானா, தம்பி எனக்கு இருக்கிற கடைசி தம்பி நீதான், ஆசை தம்பி நீதான், தோசை தந்த தம்பி. ஏன்னா அவன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறான், எல்லாமே நீதான். போட்டு அவனுக்கு 2 கிடைச்சாதான். சில சகோதரர்களே சொல்லுவாங்க, இவளுக்கு இது தேவைதான், அவங்களுக்கு 2 கிடைக்கணும். என்ன துள்ளுன்னா சும்மா பாடிட்டு இருந்தா, நடக்கட்டு எல்லாம் சொல்றவங்க சொல்லட்டும். ஹல்லேலூயா. என் புயம் அவனை பலப்படுத்தும், என் கரம் அவனோடு. இல்லைன்னா ஒரு கல்லுல கோலியாத்து விழுவானாங்க, மாங்காவே விழ மாட்டேங்குது. சிலருடைய வருத்தங்கள் உங்க முகத்தை பார்த்தா தெரியுது. ஒரு கல்லுல கோலியாத்து விழணும்னா என்ன ஃபோர்ஸா போய் அடிச்சிருக்கணும். அப்ப அவனை விழத்தள்ளும்படியான ஒரு வல்லமை இவன் கையில இருக்குன்னா, இது இந்த கையில இல்ல. கைய வச்சுட்டா வல்லமையும் சத்தமும் உண்டு. ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கர்த்தர் நிமிர பண்ணுவார், நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். மந்திரவாதிகளின் கட்டுகள் நிக்காது. இதுக்கு முன்னாடி சாத்தானின் கட்டுகள் நிக்காது, உலக அதிகாரங்கள் நிக்காது. கர்த்தர் தம்முடைய கையை வைக்கும் போது எல்லா குடும்பங்களுக்கு விரோதமான செயல்கள், செய்வினைகள், மந்திரங்கள் இப்பொழுது அவமாகிறது, அவமாகிறது. எரிச்சல்கள் அவமாகிறது. ஹல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற, அதாவது வேர்ல்டுலயே வந்து அதிக மந்திரம் செய்யறவங்க எகிப்தில் இருக்கிறாங்க. பிரமிடில் எல்லாம் மந்திரம் செய்கிறதா செய்திகள் கேள்விப்படுகிறது. அநேகர் வெளிநாட்டில இருந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் அங்க போவாங்களாம், சில மந்திர யாகங்களுக்காக, சில மந்திரங்கள் செய்வதற்காக. நிறைய பேர் பிசினஸ்ல அப்படி வரணும், இப்படி வரணும். ஒரு ஆள் வளர்ந்தா அந்த ஆள் கீழே விழணும். பெரிய பெரிய மந்திரம், ஒரு கோலை கீழே போட்டு பாம்பா மாத்துற அளவுக்கு எங்கேயாவது எப்படிப்பட்ட மந்திரங்களை பார்த்திருக்கீங்களா? மோசே செய்தது அற்புதம். பார்வோன் மந்திரவாதிங்க செய்தது மந்திரம். மந்திரம்னால இது மாயை. அதான் கொஞ்ச நேரத்தில் காணாம போச்சுல. ஆனா அது காணாம போனோம்னா மோசையும் கோல் அங்க இருக்கணும். ஒரு அபிஷேகம் பட்ட, ஒரு அக்கினியில் உருவாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இருக்கிற இடத்துல ஜீசஸ் உன்னை உபத்திரவத்தின் கொகையில தெரிந்தெடுத்தது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ண. ஹல்லேலூயா.
ஒன் பை ஒன்னா அத்தனை மந்திரவாதிக்கு கோலும் பாம்பா மாறுது. ஆனா இந்த சைடு மோசைக்கு கோலை போட்டா மட்டும்தான் எல்லாரும் அவங்கவுங்க கோத்திரத்துக்கு கோலை கொண்டு வாங்கன்னா பெருசா கொண்டு வந்துருவான். போட்டா ஒண்ணும் கிடையாது. இங்க போட்டா பாம்பாவும் மாறாது, அங்க வச்ச ஒரு பூ கூட பூக்காது. ஆனா நாங்கள்லாம் யாரு தெரியுமா? என்ன தெரியும், பார்த்தோம். ஆமென். ஆனா பார்வன் மந்திரவாதிகள் அத்தனை பேர் கோலும் பாம்பா மாறுது. ஆமென். அந்த மந்திரவாதிகள் அவ்வளவு பேர் வந்து சொல்றாங்க, எங்களால முடியாது. ஏன் முடியாது? இது தேவனுடைய விரல். மந்திரவாதி சொல்றான், தேவனுடைய விரல். சாத்தான் கெஞ்சுறான், காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்கவா வந்தீங்க? ஏன்னா அவனுக்கு தெரியும் இவரால தான் நமக்கு அழிவுன்னு. சாத்தானுக்கு தெரியுது அவரால் அழிவுன்னு, சபைக்கு தெரியலையே அவரால வாழ்வுன்னு. ஜீசஸ் ஜீசஸ் சாத்தானுக்கு அவரால அழிவுன்னா, சபைய உனக்கு அவரால. ரே மாமா கரா பாபா அந்நிய பாஷையில செரோ ரி பாபா காலரா. சாத்தானுக்கு தெரியுது, மந்திரவாதிக்கு தெரியுது, ஆமான் வீட்டாருக்கு தெரியுது. அவன் யூத குலமானா. நீ என்ன ஆமானே, என்ன அதிகாரம் இருந்தாலும், ராஜாவின் முத்திர மோதிரம் கையில இருந்தாலும், அவன் ரட்சிக்கப்பட்டவனானா, அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனானா. ஏன்னா அவருடைய கையில என்ன இருக்கு தெரியுமா? சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. அந்த கையில தான் ஆண்டவர் சொல்றார், என் உள்ளம் கையில உன்னை நான் வரைஞ்சிருக்கிறேன், உன்னை நான் வரைஞ்சிருக்கிறேன். ஆமென். அவருடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. சங்கீதம் 104:28 அவருடைய கரத்துல நம்மை திருப்தியாக்குகிற அத்தனை நன்மைகளும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாக்கும். அப்ப ஆண்டவர், நீங்க உங்க கையை வச்சிட்டீங்கன்னா நான் ரொம்ப திருப்தியா இருப்பேன்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு மேல கர்த்தர் கையை வச்சார். யாபோ காட்டின் கரையில கையை வச்சதுனால தொடை சுளுக்கிட்டு, ஆனா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். ஏன் தொடை சுளுக்கிச்சு தெரியுமா? அவன் ஆசீர்வதிக்கப்பட. யாக்கோபுக்குன்னு ஒரு கிருபை உண்டு. அப்பா வீட்டுல பிரச்சனைனா மாமா வீட்டுக்கு போயிருவான், மாமா வீட்டுல பிரச்சனைனா இப்படி கிருபை பெற்றவங்க உண்டு. ஆமென். அது நாங்க எத்தனை வருஷம் பழக்கனாலும் சரி, அப்பா வீட்டுல கொஞ்சம் சரியில்லை, அடுத்த நாள் பார்த்தா யாக்கோப காணல. எங்க இருக்கிறார் மாமா? என்ன செய்யணும் மாமா? ஆடு மேய்க்கணுமா மாமா? மாமா அவ்வளவுதான். மாமாக்கு முகம் கொஞ்சம் மாறுச்சு. என் தகப்பனே, இதோ நான் உம்மிடத்தில் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது. யாக்கோபே வேதம் சொல்லு, கர்த்தர் கைய அவனை தொட்டார் அப்படின்னு. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கடந்த நாள்ல என்ன ரொம்ப பலப்படுத்தின, நல்ல எல்லாமே தெரிஞ்ச வசனம் தான். நான் ஆண்டவர் அதை காண்பித்து தந்த விதத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, அவன் முந்தி செய்து வந்தது போல
நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஏன் வனாந்திரத்துக்கு நேராக முகத்தை திருப்புறான்? இஸ்ரவேல் எங்க இருக்கிறாங்க? இன்னும் வனாந்திரத்துல தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுக்காக டெய்லி வந்து இப்படி நிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. இந்த வெளிச்சம் எப்படி கிடைத்ததுன்னு அவனே சொல்லுகிறான். சர்வ வல்லவருடைய சத்தத்தை கேட்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன். அவன் பார்த்தது இந்த வனாந்திரத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. நம்ம வாழ்க்கையில சில வனாந்திர பாதையில நடத்துறத நம் பனிஷ்மெண்ட்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பிள்ளையாமுக்கு தெரியுது, பிள்ளைக்கு தெரியல. ஆமென். அவன் அந்த வனாந்திர திசையை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? 5வது வசனம், யாக்கோபே, நான் வாசிக்கிறேன். உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எதை பார்த்து சொல்றான்? நீங்க உங்க வீட்டுல போய் சொல்லுங்க இத. ஆமென். பிள்ளையாம் சொல்றான், பிள்ளை சொல்ல மாட்டேங்கிறான். எதை பார்த்து சொல்றான்? எதை வச்சு சொல்றான் தெரியுமா? அவருடைய பிரியத்தை வச்சு. எப்படி சொல்றான்? யாக்கோபே, உங்க வீட்டுக்கு வெளியே நில்லுங்க. யாக்கோபே, உன் கூட அரங்களும். இஸ்ரவேலே, போர்டு தொங்க வச்சா போதாது, சொல்லணும். கண் திறக்கப்பட்டவன் விளம்புங்க. இதை விளம்புங்க, இதை விளம்புங்க. அதை விட்டுட்டு வீட்டுல, ஐயோ எனக்கு இந்த ஒரு ரூம் மட்டும் இருக்கு, எனக்கு இந்த வீடு இருக்கு, ஐயோ என் வீட்டுல ஒழுகுதே. வனாந்திர திசையை பார்த்து யாக்கோபே விடல. அடுத்த வார்த்தை, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும். வனாந்திரத்தில் ஏதுங்க தோட்டம்? அவன் பார்க்கிறான். கண் திறக்கப்பட்டவன். சபையே, நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார்னு பார்க்கணும். இவன் சொல்றான் தெரியுமா? இது எல்லாமே இவர்கள் நாளைக்கு சுதந்திரிக்க போகிறவைகள். நீ கட்டாத வீட்டிலும் நடாத தோட்டத்திலும் அடுத்து கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும். தண்ணீர் அருகே, வனாந்திரத்துல தண்ணீர் இல்லைன்னு முறுமுறுத்த டீமை பார்த்து சொல்றான், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. எதை பார்த்து சொல்றான்? எதை வச்சு சொல்றான்? ஆமென். நீங்க எப்படி என்ன பார்த்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அவருடைய பிரியம் உங்க மேல. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கையை வச்சுட்டாருன்னா, அந்த கையை வச்சுட்டாருன்னா, ஒரு சைடுல தகப்பன் யாக்கோபுக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை, இன்னொரு பக்கத்துல தலைமுறைகளுக்கு வேண்டிய தானியத்தை அதே தகப்பனுடைய பையன் வச்சிருக்கிறான். இதுதான் தேவனுடைய செயல். இந்த இல்லாய்மை உன் பிள்ளைகிட்ட இருக்காது. இது மாறும். உன் கண்கள் அதை காணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா யாக்கோபு வந்து பார்க்கும்போது இந்த யோசேப்பு கையில நிறைய பேர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றத யாக்கோபு பார்த்து, ஆமென், ஹல்லேலூயா. வீட்டுல இருந்து அப்பா அனுப்பி விடுறார், போங்க சாப்பாடு இல்லை. என்ன சொல்லி அனுப்புவார் தெரியுமா? நாம் சாகாதிருக்கும்படிக்கு. ஆமென். அப்பாவுடைய ஒரு சைடுல குடும்ப நிலைமை இப்படி, இங்க வந்து பார்த்தா டோட்டலா மாத்திட்டார். இதுதாங்க ஆண்டவர். ஏன்னா அவருடைய பிரியம். ஹல்லேலூயா. இது பிழையாமக்கு தெரியுது. ஆண்டவரே, நீர் உம்முடைய கையை திறந்துட்டீங்கன்னா நீங்க கையை வச்சிருங்க.
உங்க பிள்ளைங்க மேல கையை வைக்கும் போதே மனசுல சொல்லுங்க, இந்த கையில சத்துவம் இல்லை, இந்த கையில வல்லமை இல்லை, இந்த கையில திருப்தியாக்குற நன்மை இல்லை. ஆனா இந்த கையை நீங்க பிடிக்கும் போது நான் என் பிள்ளை ஆசீர்வதித்த அது ஆசீர்வாதம் தான். நேரம் போனதுனால நிறைய இருந்து நான் ஓகே, மூணாவது ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 48:10, அவருடைய கரத் நீதியால் நிறைந்திருக்கிறது, உமது வலது கரம். Your right hand is full of righteousness, full of righteousness. அதாவது அந்த கையை ஃபுல்லா வைக்கணும்னு கூட இல்லை, அது சும்மா இப்படி என்ன டச் பண்ணிட்டு போனா கூட சிலர்கிட்ட கை தெரியாம படும் தெரியுமா? அப்படி தெரியாம பட்டா கூட நான் நீதிமான் ஆயிருவேன். அப்படி நான் நம்புறேன் இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கையை வீசிட்டு போற இடத்துல தெரியாம, அவருக்கு இப்படி தெரியாமலாம் படாது. ஆமென். தேவனுடைய கரம் யார் மேல் வைக்கப்படுகிறதோ அவர்களில் அவருடைய நீதி வெளிப்படும். நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே. தேவனுடைய கரம் யார் மேல் வைக்கப்படுகிறதோ, அதனாலதான் 1 கொரிந்தியர் 1 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என் மேல அவர் கையை வச்சுட்டார்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போய்விடும். நான் நிமிர்ந்து நீதி ஒரு வார்த்தையை சொல்லி நான் இங்கே செபிக்க விரும்புகிறேன். இயேசு கடைசியில் தம்முடைய ஆவியை எங்க கொடுத்தார்? இயேசு தம்மை பிதாவின் கையில் கொடுத்தார், பிதா நம்மை இயேசுவின் கையிலே கொடுத்தார். ஆமென். இயேசு தம்மை பிதாவின் கையில் கொடுத்தார். பிதாவின் கையில் கொடுத்ததுனால பிதா அவரை எழுப்பினார். பிதா நம்மை இயேசுவின் கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய ஓட்டம் முடிந்தாலும் கிறிஸ்து வரும்போது நாமும் அவரோடு கூட எடுத்து செல்லும்படியா. ஏன்னா அந்த கையில ஃபுல்லா என்ன இருக்கு தெரியுமா? நீதி, full of righteousness. நீதி. என் மேல கையை வைக்க நீட்டதுனாலதான் அந்த கையில ஆணி அடிக்கப்பட்டது. ஆணி அடிக்கப்பட்ட கரம் எப்படிங்க இருக்கும்? அலங்கோலமா தானே இருக்கும். ஆனா அந்த அலங்கோலமாக்கப்பட்ட அந்த கையில தான் என்னை வைத்து சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாயிருப்பாய். நீ கர்த்தருடைய கையில. எப்பவுமே ஆண்டவர் கையை வச்சிருங்க. எப்ப எடுக்கணும்? நீங்க எடுக்கும் போது நான் மகிமையில இருக்கணும். கையை வச்சிருங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் பாரமா இருக்கட்டும், கையை வச்சிருங்க. நம்ம மேல ஒருத்தங்க கை வச்சா என்னெல்லாம் தெரியும் தெரியுமா? ஒருத்தங்க கை வச்சிருக்காங்கன்னு இன்னொன்னு பாரம் தெரியும், வெயிட் தெரியும். இருக்கட்டும். உங்க நுகம் லெகுவானதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, இருக்கட்டும்பா. என் மேல கை வச்சிருங்க ஆண்டவர், நான் சேஃப் ஆயிருவேன் ஆண்டவர். அப்படியே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல கையை வச்சிட்டீங்கன்னா நான் சேஃப் ஆயிருவேன்பா. இம்மையில் மட்டுமல்ல, நித்தியத்திலும் மகிமையிலோ மகிமையிலோ மகிமையிலோ. அப்படியே கண்களை மூடி, நீதியும்
ஞானமுமானவரே இயேசுவே நீரே நீதியும் ஞானமுமானவரே glory அர்ப்பமான ஆமென் அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே ஜீசஸ் தயவால் பெற்றே ரெண்டு கைகளை உயர்த்தி என் மேல் நீர் வைத்த என் மேல் நீர் இம்மட்டும் கை உங்க கை என் மேல் நீர் வைத்த ஆமென் இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா ஆமென் அசட்டை பண்ணாதவரே தயவால் பெற்றே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி ஆமென் ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வை நீங்க கை வச்சிட்டீங்கன்னா எனக்கு வல்லமையும் சத்துவமும் கிடைக்கும் எனக்கு திருப்தியாக்குகிற நன்மை கிடைக்கும் என் வாழ்க்கையில நீதி வெளிப்படும் உங்க கரத்தினால மட்டும்தான் இது சாத்தியமாகும் நான் உங்களை நிமிர்ந்து மகிமைப்படுத்தும்படிக்கு என் மேலும் அது கரத்தை வைப்பீராக என் மேலும் அது கரத்தை வைப்பீராக என் குடும்பத்தின் மேலும் அது கரத்தை வைப்பீராக பிள்ளைகள் மேலும் அது கரத்தை வைப்பீராக சபையின் மேலும் அது கரத்தை வைப்பீராக நீர் ஆளுகை செய்யும் நல்ல தகப்பனே நன்றி இந்த புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையில் எங்களை கொண்டு வந்து பாடி துதித்து ஆராதிக்க வைத்து எங்களோட பேசினீர் நீங்க கை வச்சிட்டீங்கன்னா போதும்பா எஸ் லார்ட் உடனே எங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் ஆண்டவரே காத்திருக்கிறாங்கப்பா உங்க பிள்ளைங்க தொடுங்கப்பா நீங்க கைய வச்சிருங்கப்பா வல்லமையும் சத்துவம் கிடைக்க பண்ணுங்கப்பா நன்மையினால் திருப்தியாக்குங்க ஆண்டவரே நீதியால் நிறைந்திருக்க பண்ணுவீராக ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நடத்தும் தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து நடைபெறுகிற பந்தி ஆராதனையை நீரே ஆட்கொண்டு நடத்தும் மகிமையும் ஒருவருக்கு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.